வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். சு வெங்கடேசன் எழுதிய வேல்பாரி ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு நாவல். அது பயங்கரமாக இப்போ விகடன் பதிப்பகத்தில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி. விகடனில் வந்து அது கதையாகவும் வந்தது, வாரம் தொடர்கதையாக வந்து அதுக்கப்புறம் தனி புத்தகமாக வந்து பெரிய வெற்றி பெற்றது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை 1000 கோடி படங்களோ பிரம்மாண்டமான படங்களோ கிடையாது. பாகுபலி மாதிரி ஒரு ஹிந்தி படங்கள் எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு கன்னட படங்கள் 1000 கோடி அடித்த மாதிரி, KGF 2 பண்ண மாதிரியான பெரிய படங்கள் நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ 1000 கோடி படமும் இல்லை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமும் இல்லை. பொன்னியின் செல்வன் வந்து ஒரு உப்மா படமாக ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப செலவை கம்மியாக பண்ணி படத்தை எடுத்தால் போதுங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க. இதை யாருமே எடுத்ததில்லை. பொன்னியின் செல்வனை நம்ம எடுத்தால் போதும், நல்லா எடுக்கணுமா வேண்டாமாங்கிறது அடுத்த கேள்வி. அது ரொம்ப ஒரு உப்மா படமாக அமைஞ்சிருச்சு. 2வது பார்ட்டு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஃபஸ்ட் பார்ட் வந்து பொன்னியின் செல்வனை எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து கமலஹாசன் வரை ட்ரை பண்ணி எடுக்காத ஒரு நாவல். அதை நம்ம வந்து சோழர்களோட பெருமைன்னு சொல்லி எல்லாம் போய் பார்த்து ஹைப் பண்ணி பார்த்தது தானே தவிர அது சிறப்பாக எடுத்திருந்தாரு. அது வந்து ஒரு மேக்னம் ஓப்பஸ்னு சொல்கிற மாதிரி அமையலை. ஸோ இப்போ வந்து வேல்பாரி நாவலை வந்து படமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது தமிழ் சினிமாவுடைய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னா அது சங்கர். சங்கருக்கு வந்து கடந்த 2 படங்களாக சரியாக போகல. அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒரு நல்ல டைரக்டர் ஃப்ளாப்பு கொடுக்கறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா தொடர்ந்து ஹிட்டு மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தவர். இந்தியன் 2 கேம் சேஞ்சர் ஒரே நேரத்தில் 2 படம் எடுத்ததும் காரணமாக இருக்கலாம். சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் காரணமாக இருக்கலாம். இல்லை அந்த கதை அவங்க வந்து பிளான் பண்ணி அந்த படம் எடுத்த காலகட்டம் வந்து அவுட்டேட் ஆகிருக்கலாம். அந்த படம் ஆரம்பித்ததுக்கும் முடிகிறதுக்கும் ரொம்ப நாள் தள்ளி போயிடுச்சு. அதில் அவுட்டேட் ஆகிருக்கலாம். பட் வேல்பாரிங்கிற பொறுத்தவரை இவரோட கதை கிடையாது. அது ஏற்கனவே எழுதப்பட்ட நாவல். அவர் கொரோனா காலத்திலே அந்த கதைக்கு ரைட்ஸ் வாங்கி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வச்சுட்டாரு. எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளே, வசனம் எல்லாமே ரெடியாக வச்சுட்டார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து இந்த படத்தை வந்து கரெக்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது கரெக்டான கேஸ்டிங்கு, டெக்னிக்கல் குரூப்பை வந்து இது பண்ணணும். இப்போ 2026 ஜூனில் வந்து இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் நடிக்கலாங்கிறதுக்கு பல்வேறு விகடன் மாதிரியான அதில் வந்து கேள்வி கேட்குறாங்க, இதில் யார் நடிக்கலான்னு. அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கமலஹாசன் தான் நடிக்க முடியும், உலகநாயகன் கமலஹாசனை தவிர வேறு யாருமே பண்ண முடியாது. சியான் விக்ரம், சூர்யா இவங்கெல்லாம் பண்ணாலும் அவங்களுக்குலாம் அந்தளவு மார்க்கெட் கிடையாது. ஸோ இப்போ ஒரு பெரிய கோலிவுட் ஆக்டர் நடிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பொருத்தமானவர் கமல் தான். பட் ஆனால் அந்த இளமையாக இருக்கிற காட்சிகள்லாம் டிஏஜிங் பண்ணால் தான் பண்ண முடியும். அது யாரை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியலை. ஸோ நம்ம அதுக்கான அறிவிப்பு வரும்பொழுது தான் தெரியும். இப்போதைக்கு கமல் சார் நடித்தா நல்லாயிருக்கும்,